இன்னைக்கு உட்காண்டே தான் நம்ம கோர் ஸ்ட்ரென்தனிங். பாருங்க இதில் சைக்கிளிங் இந்த மாதிரி டோஸ், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சைக்கிளிங். ஃபஸ்ட்டு இப்படி பண்ணோம் இல்லையா, இப்போ ரிவர்ஸ் சைக்கிளிங் பண்ணிட்டு நல்லா இதை இப்படி பேக் போயிட்டு லைட்டாக 1 2 எல்லாமே ஒரு 12 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் இதுக்கு பேர் நௌகாசனம் போட். இது வந்து இப்படி கை வச்சுக்கலாம். இது ஒன்று. அடுத்தது வந்து வக்ராசனம். இதில் வந்து நல்லா டர்ன் பண்ணி இப்படி இப்படி பிடிச்சிக்கலாம் லைட். அதுக்கப்புறம் இந்த காலை மடக்கிட்டு அப்படியே பேக்ல பிடிச்சிக்கணும். இந்த காலை பிடிச்சிட்டு நம்ம டர்ன் பண்ணிடணும். இது வந்து போத் லெக் ஆசனம். அதெல்லாம் கால் வந்து நேரா வச்சு கை பேக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா இந்த காலை நல்லா மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த கைனால பிடிச்சிட்டு நல்லா இது பண்ணணும். ப்ராப்பரா பண்ணணும், இல்லைன்னா காஃப் மசில் எல்லாம் கிராம்ப்ஸ் வந்துடும். நல்லா டர்ன் பண்ணி இப்படி ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஷோல்டர் ரவுண்ட் பண்ணக்கூடாது. ஷோல்டர் ஷுட் பி ஸ்ட்ரெயிட்டர். டு லுக் பேக். இந்த காலை ரைஸ் பண்றது, கை இதால பிடிச்சிட்டு இந்த காலை நல்லா ரைஸ் பண்ணணும் எவ்வளவு முடியுமோ அப்படி. காலை ரைஸ் பண்றது. டைமண்ட் ஷேப்ல கை வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ஒரு காலா ஒரு காலை நல்லா ரைஸ் பண்ணோம். அப்புறம் 2 காலம் ரைஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணோம். அப்படியே நல்லா உள்ள கை விட்டு ஒரு ஸ்ட்ரெச். இந்த காலை நல்லா லிஃப்ட் பண்ணவும் செய்யலாம். லிஃப்ட் as much as possible. நல்லா கால் நீட்டி உட்கார்ந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கை நல்லா தண்டாசனத்துல ஷோல்டர்ல கை வச்சு நல்லா மூவ் பண்ணும். இது எல்லாமே வந்து ஒரு 12 டைம்ஸ் ஆகுது பண்ணணும். அப்புறம் நல்லா ஷோல்டர்ல வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி பொறுமையாட்டு டச் டச் டச். உங்களால டச் பண்ண முடியல அப்படின்னா காலை எப்படி மடக்கி இங்க பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போனோம் எவ்வளவு முடியுமோ அப்படி. சரியா? இதுலயே நம்ம இந்த காலை ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பிடிக்கிறது, இப்படி பிடிக்கிறது மாதிரி இந்த காலை ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பிடிக்கிறது. இதுவும் பண்ணலாம். கீழே வச்சுக்கிட்டு நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும். இந்த கால் கீழே இருக்கணும், முட்டி மடக்கவே கூடாது. இதெல்லாம் ஃபுல்லா காஃப் மசில் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். இந்த கால் மடக்கிட்டு இங்க ஃபுல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல நல்லா நீங்க பட்டர்ஃப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து நல்லா உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். நம்ம நிறைய பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நம்ம லோயர் பார்ட் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா லோயர் பார்ட் வந்து சீக்கிரத்துல ஃபேட் ஆகாது. இந்த மாதிரி we can make ourselves to swing. ஒரு காலை நீட்டி கூட இந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம். எல்லாமே வந்து ஒரு 12 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரைஸ் எவ்வளோ நம்மளால முடியும் ரைஸ் பண்ண முடியும் அவ்வளவு தூரம் ரைஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து நம்ம
கை ஸ்ட்ரென்த்தை பொறுத்து கை எவ்வளோ நேரம் நம்மளால ஊன முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து நிறைய கேலரிஸ் வந்து போனோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை கால் எல்லாமே இந்த மாதிரி எல்லாம் பார்க்க ஈஸி மாதிரி இருக்கும், பட் நாட் இந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 பர்ஃபெக்ட் ஆகிடும். ஓகே ஓகே.